டாப் ட்ரேடரோட 1 மணி நேர இன்டர்வியூவில் இருந்த மொத்த வேல்யூஸையும் வெறும் 5 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே கேஸ், இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வியூவர் ட்ரேடரை பார்த்து கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு பிகினர் ஷுட் ரீட் த கேண்டில் அப்படின்னு கேட்குறாரு. ட்ரேடர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. எல்லாரும் 2 டைப்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒன்று க்ரீனு, இன்னொன்று ரெட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நான் சொல்கிறேன் விக் வித் கேண்டில், அதையும் நம்ம தேர்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்ரீன் கேண்டில்னா என்னென்னா, கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆனால் அது க்ரீன் கேண்டில். ரெட் கேண்டில்னா என்னென்னா, மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆனால் அது ரெட் கேண்டில். அதுவே விக் வித் கேண்டில்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த கேண்டில்ஸ்க்கு மேலே விக் இருக்கு இல்லையா, அதுதான் விக். ஓகேங்களா? இந்த விக் வந்து மேலே வந்துட்டு அதிகமாக பெருசாக இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த கேண்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த விக்கே வந்து கீழே அதிகமாக இருந்துச்சு, பெருசாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பையர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே என்னன்னு கேட்குறாரு இன்டர்வியூவர். அதுக்கு ட்ரேடர் சொல்றாரு, த பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் தான். 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் எப்போ ரீட் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ தான் இன்ட்ராடேல நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் இஸ் த பெஸ்ட் ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு ட்ரேடர் சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு ட்ரேடர் சொல்கிறாரு, நோ, எல்லா இடத்துலையும் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல சார்ட்டில் பார்க்கலாம். பட் அதுக்குன்னு இம்பார்ட்டண்ட்டான கீ லெவல்ஸ் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட்டில் பை பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணலாம். சப்போர்ட்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வரும்போது, அதாவது ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரேடர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கா. ஸோ இந்த இடத்துல கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வருது. ஸோ இதுதான் சப்போர்ட். ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது இல்லையா, இந்த இடத்துல சப்போர்ட்டில் என்ட்ரி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம பை என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எஸ்எல் எங்கே போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காம்போ கேண்டிலோட லோ மேக்ஸிமம், இந்த கேண்டில்ஸோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த லோவை தான் நம்ம எஸ்எல்லாக போடணும். ஓகேங்களா? இன்டர்வியூவர் கேட்குறாரு, ஓகே இப்போ நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தாச்சு, எஸ்எல்லும் போட்டாச்சு, இப்போது டார்கெட் இதுக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு ட்ரேடர் சொல்கிறாரு, ஓகே நம்ம இப்போ என்ட்ரி எடுத்தாச்சு, எஸ்எல் போட்டாச்சு, இப்போ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இப்போ நம்ம பை பண்ணுறதுனால ஸ்விங் ஹையை பார்க்குறோம். இந்த ஸ்விங் ஹை வரையும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இதுவரையும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே எஸ்எல் போட்டுட்டு இதுவரையும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ட்ரி இங்கே எடுக்கிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் க்ளோஸ் இருக்கிறதுனால இதுக்கு டார்கெட் இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டார்கெட் புக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் இதுவும் அதே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மேலே போயிருக்கா சப்போர்ட் எடுத்து. ஸோ இந்த இடத்துல கீழே ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அதே பாயிண்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி விக் இங்கே விட்டுருக்கா, அந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்களா. ஸோ சேம் கேண்டில், காம்போ கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம். எஸ்எல் இங்கே போட்டுருவோம். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, இங்கே என்ன மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம செல் என்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் வந்து ஒரு ஸ்விங் லோ இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கும். அதாவது சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணி இங்கே வந்ததுனால இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, மேலே விக் இருக்குது. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா காம்போ கேண்டில்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு செல் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல எஸ்எல் போடுறோம், என்ட்ரி எடுக்கிறோம் இந்த இடத்துல. அப்புறம் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஓகேங்களா? இந்த லோ வரையும் மார்க்கெட் கண்டிப்பாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஸோ அடுத்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு அதிகமாக வந்து விக்ஸ் இந்த இடத்துல விட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு நல்லா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல அது சேம் சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நிறைய உங்களுக்கு பை ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்த வந்துட்டு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் இதை பிரேக் பண்ணி வந்துட்டதுனால இந்த இடம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு சேம் பையர்ஸ் உள்ள வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் செல்லர்ஸ் புஷ் பண்ணி செல்லர் ப்ரெஷர்னால மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. செல்லர்ஸ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லர்ஸ் ஆக்குபை பண்ண ஒரு ரெட் கேண்டில் வருது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டிலோட ஹையில் எஸ்எல் போடுறோம். ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கன்னு பார்க்குறோம். அது சப்போர்ட் லைன் வரைஞ்சி இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நம்ம டார்கெட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் கைஸ் 1 hour இன்டர்வியூவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரெகுலராக இந்த மாதிரி டாப் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட 1 hour 2 hour இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்டை 5 minutes லேர்ன் பண்ணணும்னா என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படியே என்னோட எஃபர்ட்காக ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம்.